அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நாளைக்கு தீர்ப்பு சொல்லிவிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. இங்கே ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலைவர். ஆனாலும் நம்ம தலைவியை குசிப்படுத்திக்கிட்டே இருக்காருங்க. இதுதாங்க நமக்கு வேணும். என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா ஆளுக்கு ஆளு ரெண்டு பேரும் வாயை ஊட்டிக்கிறாங்களா, அதில் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு சாரதா போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருதுங்க. விடிஞ்சு பார்த்து எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டுக்கல டே எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா எனக்கு தூக்கமாக வருது, போடா. ஏய் கேஸ் இருக்குடி, கோர்ட்டுக்கு போகணும்ல. பரவாயில்ல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. என்னது நான் மட்டுமா? என்ன ஆஃபீஸ் நினச்சியா? நான் மட்டும் போயிட்டு வரேன். ஆஃபீஸுக்கே ஒன்றும் இல்லாமல் நான் போக மாட்டேன்டி. என் உயிரே பிரிஞ்சாலும் ஒன்றையும் சேர்த்து தாண்டா கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே மாமா அப்படின்னு கையை பொத்துறாங்க வாயை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்பா நீ எந்திரி எந்திரிக்கிறேன்டா அதுக்காண்டி அப்படின்னு சோம்பல் முறிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா தூக்கமா அப்படின்னு கேட்க, ஆமாம் என் மாமா எனக்கு கை கால் அந்த மாதிரி இதமாக பதமாக பிடிச்சி விட்டீங்க, நல்லா அமுக்கி விட்டீங்க, தூக்கம் வராமல் போகுமா என்ன? உண்மையிலே இந்த காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவடா அப்படிங்கிறாங்க. கொடுத்து வச்சவதான், எந்திரிங்க கோர்ட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. போடா அப்படிங்கிறாங்க. சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. போங்க மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது. காஃபிலாம் வேணாம், உனக்கு பால் நல்லா காய்ச்சி கொண்டாந்துருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வா வேற லெவல்ரா. இனிமேல் நீங்கள் எழுப்புனா பாலோட தான் எழுப்பணும், இல்லைம்மா பாதாம் பாலோட, தேங்க்யூடா அப்படின்னு வாங்கி குடிக்கிறாங்க. மெதுவா முள்ள அப்படிங்கிற பொறையேறுது. அப்படியே இருமுறாங்க. தட்டி விடுறாரு. ஐயோ கண்ணு கலங்குதுடா உன்னை நினச்சி அப்படின்னு காவேரி சொல்ல. ஏன்டா அப்படிங்கல இந்த அளவுக்கு பாசத்தை பொழியிறீங்களே, ஊரில் இருக்கவங்களா டே பார்த்துக்கங்கடா, பொண்டாட்டியை எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு என் புருஷனை பார்த்து கற்றுக்குங்கடா அப்படின்னு எல்லாருக்கும் மைக்கு போட்டு சொல்லணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஊரில் இருக்கவங்களா என் பொண்டாட்டி மாதிரி இருங்கன்னு நானும் மைக்கு போட்டு சொல்ல வேணாமா? ஏன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அப்புறம் என்ன எவ்வளோ நேரம் எழுப்புறேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிற. அவன் எந்திரிச்சிட்டனே. எந்திரிச்சா ஆனாலும் எந்திரிச்சோன்னு காலையில் பெட் கவி மாதிரி பெட் முத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட வாய முடியல, பச்சக்குன்னு முத்தம் கொடுத்துட்றாங்க. அப்பா நான் இப்போ மைக் போட்டு சொல்லுவேன், ஊரில் இருக்க பொண்டாட்டியெல்லாம் பார்த்து திருந்திக்கங்க. ஆட பாவி மனுஷா, ஒரு முத்தத்துக்காக ஊரில் இருக்கவங்க பூரா என்னை பார்த்து திருந்திக்கணுமா? ஆமாம் முத்தங்கிறத என்னம்மா நினச்சிட்டு நீ எவ்வளோ பெரிய சண்டையை சமாதானப்படுத்தும் தெரியுமா இந்த முத்தம்? அடி கிறுக்கி என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்டாட்டி தப்பாக தானே சொல்கிறா, முத்தத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் தீரும் தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு விஜய் ஐயன்னா உங்ககிட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரடா அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். காவேரி எழுப்புறாங்க. கூட்டிக்கிட்டு மெல்ல அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வராரு. அதாவது பெரடியை பிடிச்சி கொண்டுக்கிட்டு வராங்க. விடுமாம்மா அடி போடி, போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வா, கிளம்புன்னு ஆர்வமே இல்லை. இன்னைக்கு தீர்ப்பு ரெடி ஆகணும். எதுக்கு நம்ம பக்கம் வரும்னு நம்பிக்கை இருக்கா என்ன? நீ ஏன்டா பயப்படுற? நம்ம பக்கம் தான் வரும், பயப்படாத, வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு ஆதாரம் அப்படிங்கல. சாரதா காவேரி மாப்பிள்ளை விஜய் தம்பி அப்படின்னு ஒரு சவுண்டு. கரெக்டாக நம்ம குமரன் அம்மா வர்றாங்களா? சீக்கிரம் வா நான் போகிறேன் கீழே. ஐயோ நானும் வருவேன் அப்படின்னு கதவை திறக்கிறாங்க. அப்படியே குளிச்சதோட பாதியோட ஆஹா சாமி தரிசனமா அப்படின்னு சொல்ல, மாமா நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? அத்தை வந்துருச்சுன்னு சொன்னோன்னே என்னால் குளிக்க முடியல தெரியுமா? சரி விடு, அதுக்காக இப்படி பாதியோட அறக்குறையாக வருவேன். மாமாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுல்ல, போ அப்புறம் மாமா கெட்ட மாமா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் இப்போ தான் கெட்ட மாமா ஆகணுமா? நாட்டி அப்படின்னு சொல்ல, போடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. மாமா போ மாமா, நீ எங்கே போ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல. என்ன அப்படின்னு கதவை சாத்திட்டு பாதியை மறுபடியும் திறந்து பேச, இந்நேரத்துக்கு நீங்கள் உள்ளர வந்து சோப்பு போடட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தேன், போடா அப்படின்னு சொல்லி திரும்ப ஆஹா மலையில தன்னால வருதே அப்படின்ட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, சோப்பு போட வரட்டுமா அப்படின்னு கேட்க, ஒன்றும் சொல்லியெல்லாம் வர வேணாம் போடா அப்படிங்கிறாங்க. சரி செல்லாக்குட்டி குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேகமாக வர்றாரு. ஏன்னா அத்தை கிட்ட ஆதாரம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால வேகமாக ஓடி வர்றாங்க. பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க. அத்தை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கங்கா கூப்பிட்றாங்க. சாரதாவும் வந்துட்டீங்களா, வாங்க மதனி அப்படின்னு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீ பயப்படாத, எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இந்தகளை என்ன நினச்சிட்டு இருக்குது அப்படிங்கலாம் வர்றாங்களா. அத்தை அப்படின்னு அந்த பிள்ளை வந்து சிந்து சொல்ல, அதாவது அத்தைங்கிற முதற்கொண்டு எல்லாம் தெரியும் அப்படின்னு காமிக்கிறாங்க. கிருஷ்ணாவும் அத்தை அப்படிங்கிற யாருக்கிட்ட அத்தை? என்ன என் தம்பிக்கு நீங்கள் பொண்டாட்டி பிள்ளைன்னா எனக்கு நான் உங்களுக்கு அத்தை ஆயிடுவேனா? எனக்கு ஒரே ஒரு மதனினா அது ஏன் சாரதா மட்டும்தான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க சாந்தி. சரி பார்க்கலாம், கோர்ட்டில் இன்னைக்கு தீர்ப்பு வரும், சந்தானத்துக்கு யார் பொண்டாட்டி யார் இல்லீகல்னு. வாய மூடு அப்படின்னு சாரதா மறுபடியும் கொதிச்சுக்கிட்டு வர்றாங்க. அடைச்சி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க கிளம்புதுங்க. அடுத்து பார்த்தா வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூட்டு போயிறாங்க. காவேரி அறக்க பறக்க அள்ளி அடிச்சுட்டு சேலையை கட்டியும் கட்டாமல் சொருகாமல் ஓடி வருதா. அப்படி பார்க்குறாரு. ஆர்வக்கோளர் பொண்டாட்டி பறந்து வர்றதை பாரு அப்படின்ட்டு, மெதுவா
அப்படிங்கிறாங்க. இறங்கி வராங்க. வந்ததுக்கப்புறம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. சரி சரி நான் வந்துட்டேன்ல, ஆதாரம் வந்துருச்சு. என்ன ஆதாரம் அப்படின்னு இங்கே சாரதா கங்கா எல்லாரும் கேட்க, அது சஸ்பென்ஸ், அது கோர்ட்டில் வச்சு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க. என்னடா விஜய் என்ன ஆதாரம்? அதெல்லாம் இருக்குப்பா பாட்டி, இருக்கு தாத்தா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டில் வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. எங்கள் தரப்பில் நான் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அப்படியா அப்படிங்கல, என்ன ஆதாரம் அப்படி தூக்கி வாரி போடுது. என்ன கொண்டாந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி போய் நிற்கிறாங்க. அது என்ன ஆதாரம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. வாங்கி பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு நம்ம நீதிபதி. அப்படியே பார்க்குறாங்களா, விஜய் நீ உங்கள் தரப்பில் கொடுத்துருக்க ஆதாரம் நல்ல பக்காவாக இருக்கே, இதையே நேற்று நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறாங்க. நேற்று இல்லைங்க, இப்போ தான் எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அத்தையும் சாந்தியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆதாரம் அப்படின்னு அந்த வக்கீல் கேட்க, சொல்கிறேன் சும்மாலாம் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இவங்க கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் 29 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கொடைக்கானலில் வச்சு எம்ஜிஆர் சிலை திறந்துருக்குறாங்க. அந்த சிலைக்கு எல்லாரும் போய் டொனேட் கொடுத்து எல்லாம் ஏழைங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க சிலையை திறந்து வச்சுட்டு. அப்போ இந்த சந்தானமும் சாரதாவும் தம்பதி சகிதமாக அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அந்த ஏழைகளுக்காக அந்த அவங்களோட அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ கணவன் மனைவின்னு அங்கே ரிஜிஸ்டர் பதிஞ்சிருக்காங்க. எல்லாம் பக்காவாக இருக்குது. அதுலேயும் கணவன் மனைவியை பூரா யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே அங்கே பதிஞ்சிருக்காங்க. பக்காவாக இருக்குது. அப்போதைக்கு இருந்த மினிஸ்டர், அதாவது சிஎம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கணவன் மனைவி நீங்கள் 100 ஆண்டு சூப்பராக வாழணும் அப்படின்னு வாழ்த்து சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அதாவது அவங்க கல்யாணம் ஆன மறு வருஷம் பதிவாயிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறாங்களே. சரி அப்போ இது பத்தலைன்னா இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆதாரத்தை நீதிபதி சொல்கிறாங்க, சந்தானத்துக்கு சாரதாவுக்கும் பிறந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க. 4 பிள்ளைங்களும் வாரிசு இருக்குது. அவங்களோட சந்தானத்தோட அம்மா இவங்க, அவங்களோட வாரிசு சந்தானம், இந்த சாந்தி இவங்களோட வாரிசு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரகாரம் அப்படி பதிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் இதில் யார் வாரிசு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அதுதானே ஒரிஜினல் அப்படிங்கிற சந்தானத்துக்கு ஒரிஜினல் வாரிசு இவங்க 4 பேரும் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையும் காமிக்கிறாங்க. அது எல்லாம் கொடைக்கானல் வீட்டில் இருந்துச்சு. ஓடி போயிட்டு எல்லாத்தையுமே சாந்தி தாங்க எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதை விட என்னங்க வேணும் அப்படிங்கிறாங்க. அதையும் காமிச்ச கையோட அந்த ஊர்லேருந்து அவன் இறந்துட்டானோன்னு எல்லாமே பொருள் பூரா பொண்டாட்டிங்கிற முறைக்கு எங்களுக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த பதிவோட எல்லா தபாலோட எல்லா முத்திரையோட காமிக்கிறாங்க. காமிச்சதுனால ஒன்றும் பண்ண முடியலை. நீங்கள் இவங்க வந்து டுபாக்கூர் சார் இதை வந்து செக் பண்ணுங்க அப்படின்றாங்களா. செக் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இதில் செக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இது எல்லாமே போலி தான், நாங்கள் தான் தாரோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. சந்தானத்தோட ஒரிஜினல் வாரிசு சாரதா தான் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் ஒரிஜினல் வாரிசு. இவங்க 2ஆம் தரம்னு சொல்கிறது உண்மையா போயா அப்படிங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது மூலமாக நிரூபித்தா ஒரு வேளை பார்க்கலாம். அப்படியே நிரூபித்தாலும் அவங்க என்ன கொடுக்க நினைக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் வாங்க முடியும். அவங்க முடியாதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க முறப்பிராரம் அவங்க தான் பண்டாட்டி அப்படின்னு தீர்ப்பை சொல்லிடுறாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்கலை. அப்படியே காவேரி ஓடி வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே விஜயும் என்ன பண்ணுறாரு, அப்படியே அழகா நம்ம காவேரி தூக்கிறாரு. ஒத்த காலோட கையோட வச்சு தூக்கிறாங்க. தலைக்கு மேலே எல்லாரும் அப்படின்னு பார்க்குறாங்க. காவேரி பொண்டாட்டி போதுமா, நல்ல பொண்டாட்டி போதுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை. அதுக்கு 3 முறைக்குதுங்க. என்ன என்ன உங்களுக்கு முழுசாக தீர்ப்பு வந்துருச்சா என்ன? ஆமாம், சந்தானத்தோட ஒரிஜினல் வாரிசுன்னு வந்துருச்சு பாத்தியில். இன்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, இருக்குது. ஆனால் நீ வந்து நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்ப? நீ எல்லாமே டுபாக்குன்னு எல்லாம் தெரியும் யாருக்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இங்கே முத்துமலர் குடும்பம் அங்கிட்டு தவிக்குது. இங்கிட்ட சாந்தி வந்துடுது. எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ கரெக்டான நேரத்துக்கு கொண்டாந்துட்டீங்க அப்படின்னு. கவலைப்படாத, என் தம்பி அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அவள் பொண்டாட்டிலாம் இல்லை, எல்லாம் டுபாக்குரு. அதை சோதிக்க அனுப்பியிருக்காங்களே, சோதிச்சா கண்டிப்பாக தீர்ப்பு நம்ம பக்கம் தான் வரும். அது டுபாக்குரு பத்திரம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 2-3 நாளில் எல்லாம் விசாரிச்சிடுறாங்க. பார்த்தா அவங்க டுபாக்குரு எல்லாமே போலி அப்படிங்கிறது வந்துடுது. குமரனையும் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்துடுது. அப்புறம் பார்த்தா இங்கே சந்தானம் வந்து ஒரு பொண்டாட்டி தான் ஒரிஜினல் தான், நல்லவன் தான் அப்படிங்கிறது தெரியுது. எல்லாமே பசுபதி தான் அவங்க குடும்ப கஷ்ட சூழ்நிலை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் டுபாக்கூர் வேலை பார்த்துருக்கான். உங்களுக்கு பணம் தேவை, எல்லாமே நான் தர்றேன், நான் சொல்கிற மாதிரி நடிங்க, அப்புறம் நடிங்க, உங்களுக்கு அந்த வீட்டை மட்டும் எனக்கு மீட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு அதை விட நான் எவ்வளோ வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டியாந்துருக்கான். குமரனையும் பிடிச்சி வச்சது எல்லாமே பசு தான், எல்லாமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறோம்
போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தீர்ப்புனா இவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறோம்னு சொல்லையில் என்ன பண்ணுறாரு விஜய், வேணாம் சார் நாங்கள் வந்து இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், அவங்க பாவம் போயிட்டு போகிறாங்க விட்டுருங்க அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு காவேரிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. சாரதாவும் தம்பி என்ன அப்படிங்கல, இவங்க வெறும் அம்பு எய்தவன் பசு, அவனுக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கே பசுன்னு கூப்பிட்டா அவன் வரவே இல்லைங்க இன்னைக்கு, அவன் எஸ்கேப் ஆயிடான், ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்ட்டு பசுவை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வாரண்ட் கொடுத்துட்றாங்க, பிடி வாரண்ட் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி போலீஸும் ஒரே நாளில் தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளர போட்டுறாங்க. இந்த முத்துமலர் குடும்பம் ரொம்ப அப்படியே ஃபீலிங்கோட அப்படியே சோகத்தோடு இருக்குது. எங்களை மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் காலில் விழுந்து 3 பேரும் அழுகுறாங்க. ஏங்க இப்படி நாங்கள் உங்களுக்கு அப்படி என்னங்க பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுதுங்க. எங்கள் சூழ்நிலைங்க ரொம்ப கடனாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாரு கிருஷ்ணனை பார்க்குறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் வீட்டு காவேரிக்கு என் பொண்டாட்டிக்கு நீ தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்லம்மா நீ படிச்சிருக்கல, என்னோட இதில் நீ வந்து வேலை பாரு, உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன், நாளைக்கே ஆஃபீஸ் கம்பெனிக்கு வா அப்படிங்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற காவேரி இப்படி பார்க்குது, முறைக்குது. உடனே கிருஷ்ணா வர்றார். அக்கா சாரிக்கா, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கல. என்னடா நான் உன்னை முறைச்சா நீ என்னை முறைப்பியே? இல்லைக்கா நான் முறைக்கிற சூழ்நிலை இல்லைக்கா, எல்லாத்தையுமே மாமா தான். உண்மையிலே அக்கா மாமான்ட்டியா? இல்லைக்கா என்ன இருந்தாலும் நான் உங்களை அக்கான்னு கூப்பிட எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இவங்களை மாமான்னு சொல்லவும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. சாரதா குடும்பத்தை தாத்தா வீட்டிலேருந்து கொண்டாந்து இங்கே வீட்டில் காவேரி வீட்டில் விட்டுறாங்க. பார்த்தா மஜாவா இனிக்கிறியன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்காவும் அப்பாடா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதா இப்போ அந்த வீடு, ஐயோ சாமி வீடு வேணாம், ஒன்று வேணாம், விற்க வேணாம், எங்களுக்கு பங்கு வேணாம், என் புருஷனை கூட்டி வந்ததே போதும், ஃபஸ்ட்டு அவரை இங்கே ஊர்லேருந்து சீக்கிரம் வர வைங்க. எல்லாம் அவர் குமரன் இருக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. கூட்டிகிட்டு வரதுக்கு நிவினு போயிடுறாங்க. எனக்கு என் புருஷன் வந்தால் போதும் அப்படிங்கல கரெக்டாக நிவினு குமரனோட வந்துடுறாங்க. குமரனை போய் கங்கா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்களுக்கு சொத்து உங்கள் 2 பேருக்கு வேணுமா அப்படின்னு யமுனாவையும் கங்காவையும் பார்த்து குமரன் கேட்க, ஐயோ எங்களுக்கு சொத்தெல்லாம் வேணாங்க, ஏதோ ஏதோ பூதம் கிளம்புன கதையா என்னென்ன வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லி இங்கிட்டு சமாதானம் அப்படி ஒரு சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா விஜயும் காவேரியும் காணோம், எஸ்கேப்பு எங்கே காணோம் அப்படின்னு அங்கிட்ட தேடி பார்க்குறாங்க. எங்கே காணோம் அப்படிங்கல, அக்கா மாமாவும் ஜூட்டு விட்டாங்க அப்படின்னு நர்மதா சொல்ல. என்னது ஜூட்டா? அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அப்பவே. அதாவது காவேரி வீட்டில் அவங்க விஜய் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த ரூமுக்கு ஓடிடுறாங்க. போனவங்க கதவை சாத்திட்டு அப்படியே எங்கெங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சிம்ரனும் சூர்யாவும் ஆடுறது, அதை பார்த்து அந்த பாட்டு மாதிரியே இவங்க வந்து நான் உன்னை துரத்தி அடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை விஜய் தேடி போகிறாங்க. அப்படியே காவேரி அப்படியே பின்னாடி பதுங்கி போக அப்படியே விஜய் என்ன பண்ணுறாரு, நான் உன் கூட வந்தா உன் பின்னாடி வந்தா நீ இப்படி தான் போவியா, நான் பாரு பிகு பண்ணுறேன் அப்படின்னு விஜய் அப்படியே போகங்கிட்டு போகிறாரு. ஐயோ மாமா நான் போகலடா வாடா அப்படின்ட்டு டக்குன்னு இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளோ சீக்கிரம் நடத்த முடிக்க மாட்டாங்க டைரக்டர். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.